சரி, அந்த பேக்டோர் பிஸ்னஸ் டீல் என்ன? எங்கேயும் சொல்லாதத நீ சொல்றேன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி தமிழ் நியூஸில் இப்போ வரைக்கும் மேபி நான் இதை ஷூட் பண்ணுற வரைக்கும் எங்கேயும் சொல்லாத ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஷெக்காலின் ப்ராஜெக்டில் வந்து யூஎஸோட பெரிய ஜெயண்ட் ஆயில் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு எக்ஸான் மொபைல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு திரும்ப புட்டின் அக்ரி பண்ணியிருக்காரு, சைனும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இது வந்து ஒரு பீஸ் டீலா இல்லை வந்து பிஸ்னஸ் எக்ஸ்போவான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் 500 பிஸ்னஸ் மேன் ஒன்றா வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 44 பில்லியனுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய எல்என்ஜி பிஸ்னஸில், அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் பிஸ்னஸில் இருக்கிற யூஎஸ் ஜெயன் கம்பெனிஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏஷியன் பையர்ஸை ரீச் பண்ணுறக்கு, ஏஷியன் கிளைண்ட்ஸை ரீச் பண்ணுறக்கு ஒரு புது ரூட்டை கண்டுபிடிக்கணும். அந்த புது ரூட்டை வந்து ஐஸை உடச்சி கொண்டு வரணும். அந்த ஐஸை உடச்சி கொண்டு வர மாதிரியான ஒரு கப்பல் ரஷ்யா கிட்ட இருக்கு, ஐஸ் பிரேக்கர். அது வெறும் ஐஸ் பிரேக்கர் கப்பலில் அதில் வந்து நியூக்ளியரும் சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்போவா இல்லை சம்மிட்டா? பட் ஸ்டில் யுக்ரைன் இன்னும் எரிஞ்சிருத்தார். யூஎஸும் ரஷ்யாவும் பிஸ்னஸ் டீல் பண்ணால் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, ப்ரோமெசி, டிப்ளமசி, வாட் எவர் யூ சோ கால். அண்ட் அதுவே இந்தியாவும் ரஷ்யாவும் பண்ணால் நமக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் மெக்டி டொமேட்டோ சாஸ் போல். அப்போ இங்கே விக்டிம் யாரு? நாம தானே.